பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மதிய வேளையில் எல்லாரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நம் மத்தியிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். எங்கோ 2 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தமாகும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி நம்மை ரட்சித்து அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கெட்டு போவது அவருடைய சித்தமே அல்ல. இந்த வேளையிலையும் கூட நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தான் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் என்ன சித்தம் செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சித்தத்தின்படி இருந்து அவருடைய பிள்ளைகள் என்பதை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? கனிகளால் வெளிப்படுத்த முடியும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட கனி உடையவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மிடத்தில் நல்ல கனி இருக்கிறதா? நம்மக்கிட்ட பேசும்போது, நாம் மற்றவர்களை பார்க்கும்போது, நாம் மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள், மற்றவர்களுக்கு செய்கிற சில கடமைகள், இவைகளில் நம்முடைய கனிகள் எப்படி வெளிப்படுகிறது? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. ஏதோ கடமைக்காக வேண்டா வெறுப்போடு ஏனோ தானோ என்று நாம் செய்கிறோமா? இல்லை, உண்மையாகவே அன்பு, பொறுமை, தாழ்மை, இச்சையடக்கம், சாந்தம், இவைகளினால் நம்ம நிறையப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொரு செயல்களையும் செயல்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்மிடத்திலே வெளிப்படுத்தும். நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலே நல்ல கனிகளை கொடுக்க நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த நல்ல கனி தான். நல்ல கனிகளை இந்த மத்தியான வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் வாழணும், நான் விரும்புகிறபடி உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நாம் பல காரியங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்திலே, நாம் பொல்லாத உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பலவிதமான ஆபத்துகள் நிறைந்து இருக்கிறது. இப்பொழுதும் கூட நிறைய நம்ம ஒவ்வொரு நியூஸ் நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் தான் நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளவோ கொடூரமான வன்கொடுமைகள், பலாத்காரங்கள், எது எது எப்படி என்னன்னு சொல்லவே முடியலை. அவ்வளவு தூரம் உலகம் மோசமான ஒரு வழிகளில் நடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெபத்தினால நம்முடைய உலகத்தை, நம்முடைய தேசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஜெபம், ஒரு ஜெபம் எவ்வளவோ காரியங்களை செய்யுமா பாருங்க. நம்முடைய ஜெபம், ஒருவேளை நாம் நினைப்போம் நாம் என்ன ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு தேவன் பதில் தந்துட்டு தான் இருக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், குழுவாய் ஜெபிக்கிறோம், தனித்தனிமையாக ஜெபிக்கிறோம். அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நியூஸ் வழியாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், பேப்பரில் பார்க்குறோம். நிறைய காரியங்களே ஆண்டவர் செய்துட்டு தான் இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நாம் இன்னும் சில காரியங்கள், நம்முடைய இருதயத்தை எந்தெந்த காரியங்கள் பாரப்படுத்துகிறது, எந்த விஷயம்
அது சில வேளைகளில் நம்முடைய வீட்டில் உள்ள காரியமாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு எப்படி பாரப்படும்னா, சில வேளைகளில் நாம் பொதுவான காரியங்கள், சமுதாயத்தில் நடக்கிற சில காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வோம், பாரப்பட்டுருவோம். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு தடவை வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப உடல் நலம் கெட்டு போயிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடம்புக்கு. இந்த ஆகாரத்தை நம்ம வெளியே போய் சாப்பிட்டதுனால இவ்வளோ உடம்புக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே, இந்த மாதிரி ஆகாரங்களை ஆசையாக வெளியே போய் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடலான்னு சொல்லி நம்ம போகும்போது, அவங்க அந்த செய்கிறவங்க அவங்க மணி நோக்கத்தோட நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆகாரமாக இல்லாமல் சில நாள்பட்ட ஆகாரங்களை வச்சு எப்படியாவது ஒப்பேற்றி வருகிற கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா, அவங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் இவ்வளவு படாத கஷ்டப்படுறாங்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே, செய்கிறவங்க மனசார அவங்க நல்ல பொருளாக செய்து தந்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படண்டாமே ஆண்டவரே. என்னைய போல் நிறைய பேர் இவ்வளவு கஷ்டப்படுவாங்களே. இந்த உணவு துறையில் சாப்பாடு பதப்படுத்துகிறவங்க, ஹோட்டல்ஸு மற்றும் எல்லா இடங்கள்லையும் உணவுப் பொருட்களை வாங்குகிற ப்ரொவிஷன்ஸ் கடைகள்ல எல்லாம் நல்ல பொருட்களை எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வச்சு விற்காமல் நல்லதை விற்க மாட்டாங்களா ஏசப்பா? இதை செய்கிறவங்க, இந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் இதையெல்லாம் பார்த்து நல்லதாக நமக்கு பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. சில பேர் இறந்து கூட போயிடுறாங்களே. ஆண்டவரே, இதற்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த நமக்கு ஒரு காரியம் நடந்த உடனே நமக்குள்ள ஒரு பாரம். இது தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் பொதுவாக ஒரு பாரம் வந்துடுது. இப்படி தானே எல்லாரும் வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கும் கஷ்டம் வருமே அப்படின்னு ஒரு பாரம் வரும். இதே மாதிரி தான் நம்மை சுற்றியுள்ள காரியங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது உடனே இந்த காரியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அந்த ஊரில் அல்லது இந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் இவங்க போய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க, அப்படி இருந்துச்சு, இவ்வளவு நாள் பட்டது இருந்துச்சு, எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்கன்னு பேப்பரில் நியூஸ் வரும். இப்படி நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்குறேன். அப்போது நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். அது நிச்சயமாக நடக்கும். அது ஒரு நாளும் வீணாகாது. நம்ம உண்மையாக பாரப்பட்டு ஜெபித்தோன்னா நிச்சயமாக நடக்கும். இந்த மத்தியான வேளையில் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழக்கூடிய இந்த தேசம் தேவன் தந்த தேசம். நமக்கு நல்ல ஒரு சீதோஷ்ண நிலைமை எல்லாம் நமக்கு இருக்கிறது. அழகான ஒரு தேசம். இந்த தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறது நோக்கம் என்ன? இந்த தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறதோடு மட்டுமல்ல, தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியணும், ரட்சிப்படையணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறணும். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக அவருடைய பாரத்தை நாம் கொஞ்சம் எடுத்து ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள், 108 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்தில் அப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் உண்மை அறியவில்லைப்பா. அவர்கள் எல்லாரும் உண்மை அறிந்து ஆண்டவரே வீணான ஆராதனை செய்யாமல் உண்மை பற்றி கொண்டாங்கன்னா எவ்வளவு லகுவாக உம்முடைய ராஜ்யத்துக்கு வர முடியுமே அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. தேசத்தின் ஜனங்களை கண்ணோக்கி பாரும். தேச தலைவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் எல்லாருக்குள்ள இருக்கிற இருளின் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அறியாமைகள் மாறுவதாக, மூட நம்பிக்கைகள் மாறுவதாக. அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் உம்மை தெரிந்து கொள்ளட்டும். நீர் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீராக அப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. கர்த்தரே தேவன் என்று எலியாவின் நாட்களில் சொன்னது போல சொல்வார்களாக அப்பா. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த நாட்களில் நீ செய்வீராக. அதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபம் வீணாய் போக
போகாதப்பா, போகவே போகாது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிவை பெறவும் தான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதை நீ செய்து நிறைவேற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். பாருங்க, இந்த நிறைய இடங்களில் ஆன்லைன் மூலமாக இப்போ நிறைய காரியங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே நடத்துகிறாங்க. ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே வேலைவாய்ப்பு பண்ணிடலாம், ஆன்லைன்லேயே எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஆன்லைன்லேயே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்குது. அப்போது அந்த ஆன்லைனில் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. நிறைய பேரை ஏமாற்றுறாங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதை பெண்கள் பயன்படுத்தும் போது மிகுந்த கவனமாக இந்த ஆன்லைனில் ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும், பெண்கள் இதில் விழிப்பாக இருக்கவும். ஆன்லைனில் நிறைய மோசடிகள் நடக்கிறது. பண மோசடிகள் மற்றும் வித்தியாசமான நிறைய காரியங்கள் மோசடி பண்ணுகிற கும்பல்கள் இருக்கிறாங்க. இவர்களிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, நல்ல விழிப்புணர்வை பெண்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நாம் இதற்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஆன்லைனில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடி நிறைய காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கடைசியில் முடியாமல் அவங்க தற்கொலைக்கு நேராக டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த நிலைமை முற்றிலும் மாற்றப்பட நிறைய படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி பிள்ளைங்க, பெரியவங்க கூட இதற்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனம், இந்த ஆன்லைன் விளையாட்டுகள்லேருந்து விடுதலையாகப்பட நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஆண்டவரே பிஸ்னஸையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. சில காரியங்கள் நன்மையாக இருந்தாலும் நிறைய காரியங்கள் தீமையாக முடிகிறதப்பா. ஆண்டவரே, இதில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண்கள் இதில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் நிறைய கேம்ஸ் விளையாடி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. இதிலிருந்து ஒரு விடுதலையை நீ கட்டளையிடும் வேண்டியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாக அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், அநேக குடும்பங்களில் தற்கொலைகள் ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளே மாறி இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நிலைமைகள் மாறும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதை வைத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏமாற்றுவங்க மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால தேவன் இந்த காரியத்தை கையில் எடுப்பீராகப்பா. இந்த காரியத்தை நீர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீராகப்பா. இது அரசாங்கம் இதை தடை செய்யும்படியாய், இந்த ஆன்லைன் காரியங்கள், கேம்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே நாசப்படுத்துகிற இந்த கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்தி கொண்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அடுத்ததாக நம்ம ஜெபிப்போம். அந்த ஆபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இடத்துல இப்போ ஆபத்துகள் நடக்கிறது. அது எப்படி சொல்லன்னு தெரியல. யாருக்கு பிரச்சனை, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல. டிரைவர்ஸ்குள்ள பிரச்சனையா, என்ன தவறாக ஓட்டுறாங்களா, ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்று, நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆபத்துக்களை கர்த்தர் தடை பண்ணுவார், கர்த்தர் பாதுகாப்பார். அந்த ஆபத்துக்களை கொண்டு வருகிற ஒரு சாத்தானின் கிரியைகள் இருக்கிறது. அந்த ஆபத்துக்களை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்பட, நம்முடைய தேசத்தில் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்த சைரன் தோணிச்சிட்டே போகுது. அந்த நிலைமை குறைக்கப்படணும், அது இல்லாமல் போகணும். ஆபத்துக்கள் குறைக்கப்படணும். இந்த வாலிப பிள்ளைங்க, பையமாறு வண்டிகளில் அதி வேகமாக போகிறதுனால அவங்களுக்கும் ஆபத்துக்கள், அவங்க முன்னாடி போகிறவங்க, சைடில் போகிறவங்க எல்லாருக்கும் ஆபத்து. இந்த நிலைமையை நிதானித்து அறிந்து ஓட்டக்கூடிய கிருபை அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கப்பட, ஆபத்துக்கள் முற்றிலுமாக இல்லாதபடி தேவன் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நிதானத்தோடு மெதுவாக வண்டிகளை ஓட்டும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம
நம்ம வீடுகள்லேயும் எத்தனையோ பேர் வாகனங்களை வச்சுருப்பீங்க. எத்தனையோ பேர் வாகனத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, வாகனங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதிவேகமாய் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு நிதானத்தை கொடுப்பீராக ராஜா. விசேஷமாய் ஆண்டவரே, பள்ளி பேருந்துகளை, ஆண்டவரே, பள்ளி சிற்றுந்துகளை ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிதானத்தை கொடுங்கப்பா. அநேக வாகனங்கள் ஆண்டவரே சுற்றுலா செல்லுகிற பிள்ளைகள் உண்டப்பா. அதில் வாகனங்களில் போகும்போது கூட அந்த வாகன ஓட்டிகள் ஞானமாய் செயல்படட்டும் அப்பா. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸுகள் அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே இறந்து போயிருக்காங்கப்பா. இந்த நிலைமைகளை ஆண்டவரே மாறட்டும், ஆண்டவரே மாறட்டும். எந்த அப்பா நினையாத வேளைகளில் மரணங்கள் அப்பா. இவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள் தகப்பனே? தேவன் தாமே இந்த ஆபத்துகளிலிருந்து தேச ஜனங்களே பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நிதானத்தை கொடுங்க. நான் ஆண்டவரே நிதானத்தோடு வாகனத்தை ஓட்ட, ஞானத்தோடு ஓட்ட, ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு ஓட்ட கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாகனங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பெரிய வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்கும் கூட ஞானத்தை கொடுங்க. செல்போன் பேசிக்கொண்டும் குடித்து விட்டும் ஓட்டாதபடி தேவன் அவர்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்க அப்பா. வாலிபர்கள் நிதானமாய் ஓட்டட்டும், நிதானம் இழந்து ஓட்டாதபடி ஆண்டவரே அப்பா. ஒரு கணம் தப்பினால் மரணம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நிதானமாக ஓட்ட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆபத்துகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே இந்த ஆபத்துகளில் இருந்து விடுதலை தந்து எங்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சிறுவர் சிறுமிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த போதை பொருட்களை கொண்டு வந்து மாணவர்களுக்குள்ளே அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. நிறைய பிள்ளைகள் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த சதி திட்டங்கள் முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இது பிள்ளைகளே கொண்டு வந்து அதுக்கு பின்னணியில் ஒரு கும்பல் இருக்குது. பெரியவங்க அவங்க இருந்து அவங்க காசுக்காக இந்த பிள்ளைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை செய்கிற பொல்லாத இந்த கூட்டத்தாரை கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். வருங்கால சமுதாயம், வருங்கால சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமுள்ள சந்ததிகளாக, அவங்களுடைய அறிவு மந்தமாய் போயிடக்கூடாது. அவங்களுடைய நிலைமையில் அவங்க நல்ல ஞானவான்களாய் மாறும்படியாய், ஆரோக்கியமுடையவர்களாய் இருக்கும்படியாய் நாம் இப்பொழுது நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்காக, வருங்கால சந்ததிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, டிவி சீரியல் சினிமாக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாவற்றையும் கொண்டு வருகிறது இந்த பிசாசாய சத்ரு. இது பிள்ளைகளை சீரழிக்கும்படியாக மனிதர்களை ஏவி, மனிதர்களை மறைவாய் வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த சத்ருவின் கிரியைகள் அழியும்படியாய் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கலாம், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மனதோடு இந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம். அநேக பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட எங்களுக்கு பெற்றோருக்கு தெரியாமலே பல போதைகளுக்கு, போதை மிட்டாய்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமையிலேருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க. இதை பயன்படுத்துகிறவர்கள், இதை கொடுக்கிறவர்கள், பெரியவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவன் கிரியை நடப்பிப்பீராக. அப்பா, உங்க கரம் அவர்களை தொட்டுவதாக, தொட்டுவதாக, தொட்டுவதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் சந்ததி ஆண்டவரே ஒரு ஆரோக்கியமுள்ள திட்டமான ஹெல்த்தியான ஒரு சந்ததி உருவாகணும். அவங்க அறிவு மந்தப்படக்கூடாது, மட்டப்படக்கூடாது. ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே அப்பா நல்ல ஆரோக்கியமுள்ள சந்ததியா, ஞானமுள்ள சந்ததியா, யோசேப்பை போல தேசத்துல மேன்மையான இடங்கள்ல இருக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே, தாரும் தாரும் தாரும். இப்பொழுது அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விட்டுவிப்பீராக, விட்டுவிப்பீராக, விட்டுவிப்பாராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அடுத்ததாக நாம் ஜெபிப்போம் இன்னொரு காரியத்துக்காக. எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேசம் முழுவதும் சிறுபான்மையினர் விசாரணை என்ற பெயரில் சிறுபான்மையானவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள தொந்தரவு பண்ணுற மற்ற ஜனங்கள், புற ஜாதிகள், அவங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்தப்படுறாங்க. நிறைய இடங்களில் நாம் கேள்விப்பட்டோம். இந்த நிலைமையிலேருந்து தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் ஆண்டவரிடத்தில் நாம் அன்றாட போகிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் நெருக்கப்படுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லேருந்து நமக்கு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாம் இவர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், மிஷினரிகள் ஒடுக்கப்படும் பொழுது நாம் சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்ச வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாக இந்த வேளையில் ஊழியங்களுக்காக ஊழியம் செய்கிற வெளிநாடுகளில் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பை உடைய பிள்ளைகளுக்கு வைங்கப்பா. அவர்கள் பாதுகாக்கப்படட்டும். அவங்களை அதிகாரப்படுத்தும் அந்த இடத்துல. ஆண்டவரே, அந்த தெய்வத்தை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே பவுலை போல பேசுகிற நாவுகளை கொட்டுங்கப்பா, தைரியத்தை கொட்டுங்கப்பா, திட்ட நம்பிக்கையை கொட்டுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பர்னபாவை போல அவர்களை எழுப்புங்கப்பா. கர்த்தருக்கா எழும்பட்டும். ஆண்டவரே தேவனே, நீ கிரியை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் அப்பா, எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, நீங்க தான் உண்மையான தேவன் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். இயேசுவே, இந்த நாட்களில் நீ கிரியை செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். ஆண்டவரே, தேவன் அதை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே எழும்பட்டும், எழும்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் எங்கள் தேசத்தில் செய்யப்படுவதாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த இவ்வளவு நேரமும் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்தாங்களோ அவங்களுடைய காரியங்களை நீர் பாரும் அப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது, தேசத்துக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினீரே அப்பா. இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய காரியங்களை நீர் அறிவீரப்பா. உள்ளத்துல எத்தனை காரியங்கள் அவங்களை இருத்தி கொண்டு மனவேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ நீர் அறிவீரப்பா. அந்த காரியங்கள்ல இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொட்டும், வித்தியாசத்தை கொட்டும், அற்புதம் செய்யும் அப்பா. அவங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் மீதியான நேரம் முழுவதும் கூட இரும். காலங்களில் பாதுகாப்பை கட்டளையிடும் அப்பா. இப்பொழுதும் எங்கள் ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அடியானை பலப்படுத்தும், இன்னுமாய் கரம் பிடித்து நடத்தும் அப்பா. குடும்பத்தை வேலையடைங்க ஆண்டவரே. உங்கள் சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. எல்லாம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் திட்டமாய் நடக்கட்டும் அப்பா. ஒன்று குறைபடாது, தடைபடாது. நீர் செய்ய நினைத்தவைகள் யாவும் நடந்தே தீரும் ஆண்டவர். உம்முடைய வல்லமைக்கு முன்பாக ஒரு வல்லமை நிற்க முடியாது. தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது.
தரும்